கரெக்டாக 2013 இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, என்ன படிக்கணும்னு தெரியாமல் இருக்கும்போது தான் வந்து எல்லாரையும் போல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் பிடெக் ஐடி, பியூர் கோடிங். ஆனால் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு சத்தியமாக கோடிங்னா என்னன்னே தெரியாது. எனக்கு சுத்தமாக ப்ராக்டிஸ் கிடையாது. அப்போ தான் எனக்கு ஒரு ஃபியர் வந்துச்சு. அவ்வளோதான் போல் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு, எல்லாரும் போல் நம்ம நார்மல் ஒர்க்குக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். சரி ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிபிஓ, கால் சென்டர், ஹெல்த் கேர் சென்டர் அந்த மாதிரி வந்து இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை காமெடி என்னன்னா, நான் செலக்டும் ஆனேன். ஒரு கம்பெனியில் என்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பயமாக்கிடுச்சு. என்னடா இது சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, அதுவும் இல்லாமல் லைக் ஒரு அக்ரிமெண்ட் வேறு போட்டாங்க, நீங்கள் வந்து இங்கே 2 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் வந்து எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு எனக்கு இது செட் ஆகாது, நைட் ஷிஃப்ட் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஃபேக்காக ஒரு ரீசன் சொல்லி நான் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு திருப்பி அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் கால் பண்ணான், மச்சான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, அதுக்கு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குடா, அட்டன் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னே தெரியாது. சரி ஓகே, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இது வந்து கண்டிப்பாக வந்து பிபிஓ கால் சென்டர் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி ஓகே அட்டன் பண்ணலாம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அட்டன் பண்ணேன். லக்கிலி செலக்டும் ஆகிட்டேன். ஸோ நான் இப்படி தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்தேன். ஒன்ஸ் நான் கம்பெனிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். லைக் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனியும். ஸோ லைக் ஆட்ஸ்னால் என்ன, கேம்பெயின்ஸ்னால் என்ன, எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆச்சு. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் 6 months கழிச்சு என்னை ப்ராஜெக்ட்குள்ளே போடும்போது லைக் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். பட் இருந்தாலுமே வந்து லைக் என்னோட சீனியர்ஸு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து நிறைய கற்றுக்கிட்டு லைக் அந்த அந்த கம்பெனியில் வந்து லைக் ஒரு 1.5 years நான் சர்வை பண்ணிவிட்டு லைக் நெக்ஸ்ட் கம்பெனி நான் வந்து மூவ் ஆகிட்டேன். ஸோ என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கரியர் ஸ்டார்டிங் வந்து எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி உள்ளே வந்தேன் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லைக் கம்ப்ளீட் ரோட் மேப், லைக் A to Z, நான் எப்படி வந்தேன், லைக் இப்போ நான் கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் என்ன ரோலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 years கம்ப்ளீட் ஆக போகுது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து. ஸோ என்னோட இன்கம் ஸ்ட்ரீம் இது மட்டும் கிடையாது, லைக் இதை தவிர்த்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த சேம் வீடியோவில் லைக் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கரெக்டாக 2019 இருக்கும். அப்போ தான் வந்து கொரோனா வந்துச்சு. லைக் எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. லைக் நானும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. லைக் நம்ம வந்து ஒரே ஒரு இன்கம் மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம ஃபேமிலிக்கு இதுக்கு பத்தாது, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த கொரோனா டைமில் ட்ரேடிங்கு, இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. லைக் எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் ஒரு ஆசை, லைக் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், லைக் இதை எப்படி பண்ண முடியும், இதில் மணி மேக் பண்ண முடியுமா, நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணிட்டு இருக்கோம், லைக் அடிஷ்னலாக இதையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை. அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் வந்து ட்ரேடிங். ஆனால் வந்து பட் எனக்கு ட்ரேடிங் பற்றி ஒரு நாலேஜுமே கிடையாது. லைக் எதுவுமே தெரியாது ஆக்சுவலி ட்ரேடிங் பற்றி எனக்கு. பட் எனக்கு ஒரு ஆசை, லைக் இது என்ன தான் பண்ணணும், இது என்ன தான் இருக்குது இதில், இது எப்படி வந்து மணி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இந்த யூடியூப்லலாம் பார்ப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்கிட்ட இருந்த ஒரு 20,000 வச்சு நான் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு ப்ராப்பராக எந்த நாலேஜுமே இல்லாததுனால நானே வந்து ரேண்டமாக ஒரு என்ட்ரியில் வந்து ஒரு இடத்துல என்ட்ரி எடுப்பேன், எக்ஸிட் ஆவேன். ஸோ இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஸ்டார்டிங் நல்லா ப்ராஃபிட்டும் வந்துச்சு. லைக் ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா ஒரு 2,000, சம்டைம்ஸ் 3,000 அந்த மாதிரிலாம் ட்ரேடிங் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இதெல்லாம் வந்து லக்கில் வந்த ப்ராஃபிட்டு, இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது லாங் டேர்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என்னோட கேபிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. லைக் நான் ஜீரோக்கு வந்துட்டேன். லைக் நான் போட்ட 20,000 வந்து ஜீரோ ஆயிடுச்சு. எனக்கு அது வந்து அந்த ஸ்டேஜில் எனக்கு அது வந்து ஒரு பெரிய பயத்தை வந்து உருவாக்குச்சு. லைக் ஐயோ என்ன பண்ணிட்டு நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் ட்ரேடிங்கை விட்டு வெளியே போயிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 to 3 years வந்து நான் ட்ரேடிங் பக்கமே வரல. ஏன்னா செம்ம பயம் எனக்கு, திருப்பி வந்தோன்னா நம்ம திருப்பி இதை மாதிரி லாஸ் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில். அதோட 2024 தான் திருப்பி நான் ட்ரேடிங் உள்ளே வந்தேன்.
அப்பயுமே வந்து நான் இதே மிஸ்டேக் தான் பண்ணேன். லைக் எந்த மாதிரினா, இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான மிஸ்டேக். எப்படின்னா, டெலிகிராம்ல கால்ஸ் வாங்குறது, இந்த ரேண்டமா யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து ட்ரேட் பண்றது, அந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கு, ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய லாஸ் ஆச்சு அப்பயுமே. அந்த வந்து சரி ஓகே படிக்கலாம், இதை பத்தி ப்ராப்பரா படிச்சுட்டு ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு லைக் மார்க்கெட்ல நிறைய ஃபேக் மென்டாஸ் இருக்காங்க. இதை வந்து ப்ராப்பரா இதை பத்தி நாலேஜ் இல்லாதவங்களும் வந்து ட்ரேடிங் சொல்லித்தரதா வந்து சொல்லித்தராங்க ஆக்சுவலி. ஸோ அதுல நான் ட்ராப் ஆயிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட லாஸஸ், அப்புறம் இந்த மென்டார்ஷிப்பு அதெல்லாம் சேர்த்து வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 lakhs வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம கிவ் அப் பண்ண வேணாம், லைக் என்னதான் நம்ம லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் 2025 மிட்ல வந்து நான் அகெயின் ட்ரேடிங் உள்ள வந்தேன். லக்கிலி என்னால் வந்து அதுக்கப்புறம் சர்வே ஆக்க முடிஞ்சுது. நானே லைக் என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். லைக் எனக்கு நானே வந்து ரூல்ஸ் போட ஆரம்பிச்சுட்டு, லைக் எனக்கான ஸ்ட்ராட்டஜி நானே டிஃபைன் பண்ணி நானே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிராஜுவலாக என்னோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நான் வந்து ப்ராஃபிட்டபிளாகவே இருக்கேன். ஸோ லைக் இப்படி தான் வந்து நான் என்னோட ட்ரேடிங் ஜேர்னி இருந்துச்சு. நான் இப்படி தான் ட்ரேடிங் உள்ள வந்தேன். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி நான் வந்தேன், லைக் இதோட ரோட் மேப் என்ன, எப்படி நம்ம வந்து ட்ரேடிங் உள்ள சர்வைவ் ஆகலாம், என்ன பண்ணால் நம்ம லாஸை கண்ட்ரோல் பண்ணலான்ற விஷயத்த வந்து லைக் என்னோட அப்கமிங் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து இதை கம்ப்ளீட் வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ நான் இப்படி தான் ட்ரேடிங்குள்ளே வந்தேன். ஸோ ட்ரேடிங் பற்றி சொல்லணும்னா, ட்ரேடிங் வந்து என் லைஃப்பில் நிறைய விஷயத்த டீச் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மணியை விட மைண்ட் செட் தான் முக்கியம், டிசிப்ளின் முக்கியம், அண்ட் சைக்காலஜி லைக் எல்லாத்தோட முக்கியன்றதை வந்து எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து புரிய வச்சிருக்கு. ஸோ இதான் என்னோட ட்ரேடிங்கோட ஸ்டோரி. என்னதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலும், பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்ல வந்து எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும். லைக் நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொரோனா டைம்லேருந்தே அந்த ஆசை இருந்துச்சு. பட் லைக் ஒரு ஹெசிடேஷன் எப்பயுமே வந்து என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே நாளைக்கு பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம், ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே வந்து டிலே பண்ணிகிட்டே இருப்பேன், லைக் வேரியஸ் ரீசன்னால. ஸோ இன்னொன்று என்னென்னா, லைக் ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க, லைக் ரிலேட்டிவ்ஸ் வந்து உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஒரு ஃபியர்லேயே வந்து நான் போட மாட்டேன், லைக் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணாது. ஸோ இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன்னா எப்படி, லைக் வேலைக்கே ஆகாது ரவிமலே, பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க, நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று துணிஞ்சு ரிஸ்க் எடுத்து பண்ணாதான் வந்து நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு என்னை நானே வந்து பூஸ்டப் பண்ணி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து இப்போ வந்து லைக் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். லைக் உங்கள் எதிர்க்க வந்து இப்போ என்னால் வந்து கேமரா கிட்ட ஃபியர் இல்லாமல் பேச முடியுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து என்ன நானே தான் சொல்லிப்பேன். ஸோ என்னோட ஓன் என்கரேஜ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன், அண்ட் தென் கூட செல்ஃப் மோட்டிவேஷனும் கூட. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, இல்லைன்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து ஏதாச்சும் வந்து கேட்பாங்க. ஸோ அவ்வளோதானே, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பட் அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து நிறைய அதிகம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லைக் உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரேடிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன், இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் மாதிரி தெரியும். பட் எனக்கு மூணுத்துலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் வந்து லைக் என்னால் வந்து இந்த மூணுத்துலேயுமே வந்து இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் டிலே பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னு சொல்லுங்கள், நான் உங்கள் கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, அதையுமே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை வந்து 4 பேர் பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். லைக் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகிறதுக்கு லைக் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். லைக் ஏதாச்சும் நான் கரெக்ட் பண்ணணும்னா சொல்லுங்கள். இல்லை லைக் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்னு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் பற்றி பேசணுனாலும் சொல்லுங்கள். நான் வந்து லைக் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.